பீயிங் விஜய் இஸ் ஸோ ஹார்ட். யோசிச்சு பாருங்களேன், பாலிடிக்ஸ் வரதுக்கு முன்னாடி இருந்த விஜயனோட நேம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு காமான கம்போஸ்டான ஆள், எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டார். எந்த ப்ரொடியூசரும் இவரால் நாங்கள் நஷ்டமாயிட்டோன்னு சொன்னது கிடையாது. எந்த டேரக்டரும் ஒரு படத்தில் என்ன கதையை மாற்ற சொன்னார் இல்லை லேட்டாக வந்தாருன்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. எந்த ஹீரோயினும் இவர்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, கேரவனில் வந்தாங்க, கையை பிடிச்சிருத்தாங்கன்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. பிரச்சனைகள் வரும். எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா ஃபேன்ஸுக்கும் மற்ற ஹீரோ ஃபேன்ஸுக்கும் சண்டை வரும். அப்படி இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆகக்கூடிய டைமில் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் விஜய் அண்ணாவுக்கு சண்டை வருமே தவிர விஜய் அண்ணாவால் டேரெக்டாக ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்தது கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நான் இந்த வீடியோ ஃபுல்லாக ரேண்ட்டு தான் பண்ண போகிறேன். புலம்ப போகிறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை வாட் எவர் நீங்கள் என்ன நினச்சிங்க. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக இல்லை, ஸோ ரொம்ப நாளாக நிறைய பேர்ட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யார்ட்டடா சொல்கிறேன்னு தெரியாமல் இன்றைக்கி இந்த கேமரா ஆன் பண்ணி வச்சு பேச போகிறேன். டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணி. ஓகேவா, டைம் தெரியுதான்னு தெரியல. காலையில் 3 மணி. தூக்கம் வரல, தூக்க முடியல, பர்சனல் ப்ராப்ளம்ஸ். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 விஜய் அண்ணாவோட ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே என்னடா பண்ணுறது, என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மோர் ஓவர் ரேண்ட்டு தான் இது. பார்க்குறதுனா பாருங்கள், வியூஸ்க்காகல இந்த வீடியோ நான் எடுத்து போடல. விஜய் அண்ணா பாலிடிக்ஸ் வரதுக்கு முன்னாடி சினிமாவில் இருந்த டைமில் நான் சொன்னல, ஸோ அவர் வந்து ஒரு காமான கம்போஸ்டான ஒரு கேரக்டராக இருந்தார். அந்த டைமில் பெருசாக அந்த பிரச்சனை வந்தது கிடையாதுன்னு. பட் வென் ஹி ஸ்டார்ட்ஸ் என்டரிங், அதாவது சினிமாக்குள்ளே வர டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1008 பிரச்சனை. இவர் வரமாட்டாரா, இவர் அவரை மாதிரி சொல்லிட்டு அமைதியாக போயிடுவாரா, இல்லை இவர் வந்து இவரை மாதிரி சொல்லிட்டு இவர் கூட போயிடுவாரா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் அவரோட வாயிலிருந்து வார்த்தைகள் வரதுக்கு முன்னாடி எல்லாருமே அவங்கவுங்க கதையை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி இருந்த டைமில் அப்புறம் கட்சி ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த கட்சி ஆரம்பிக்கக்கூடிய டைமில் என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னான், விஜய்க்கு வந்து நான் ஜாதகம் பார்த்தேன்டா, நேரம் சரியில்லை, அவர் வந்து நிறைய பேர் வந்து அசிங்கப்படுத்த போகிறாங்க, அவருக்கு நிறைய பேர்ட்ட திட்டுவாங்க, ஒரு கெட்ட பேர் வரும் அப்படின்னா. ஏன்னா அரசியலுக்கு வந்தால் இதெல்லாம் சர்வசாதாரணமாக வந்து தாண்டா தீரும். ஸோ இதெல்லாம் எதுவுமே பார்க்காம அரசியலை நேராக வந்து உன்னை பூப்பாதை இட்டு தங்கத்தட்டில் தூக்கிட்டு போக மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து லைக் அவன் வந்து அஸ்ட்ராலஜி பார்ப்பான். அவன் பார்த்துட்டு இல்லை நீ என்ன சொல்கிற, விஜய்க்கு இதுக்கு மேலே சினிமா இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு கிடையாது, பாலிட்டிக்லையும் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு நான் ஹி யூஸ் டு சே லாட் ஆஃப் திங்ஸ். பட் நான் அதை எதையுமே கன்சிடர் பண்ணிட்டு கிடையாது. பிகாஸ் பாலிடிக்ஸ்குள்ளே வந்தால் கண்டிப்பாக 4 பேர் திட்ட தான் செய்வான். ஏன்னா நீங்கள் ஒரு 2-3 கட்சிகளை எதிர்த்து பேச போகிறீங்க. அப்போ மற்ற கட்சிக்காரல விஜய்டா சூப்பர் ஸ்டாரா, நான் ஏன்டா அவர் திட்டிட்டு அப்படின்ட்டு போகிறது கிடையாது. அவரோட தலைவர்களை சப்போர்ட் பண்றதுக்காக விஜய் நான் எடுத்து பேச போறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய டைம்ல இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். ஸோ அதனால நம்ம இதெல்லாம் வந்து அவங்க திட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. பட் அன்டில் கரூர் இன்சிடென்ட் நான் வந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டது கிடையாது. பட் கரூர் இன்சிடென்ட் டைம் அப்போ தான் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப எப்படி சொன்னால் அந்த ரொம்ப கொஞ்சம் உருக்கமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தது. நான் வந்து அந்த டைமில் கரெக்டாக திருவண்ணாமலை போயிட்டுருக்கேன். திருவண்ணாமலை கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். என் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஜய் அண்ணா இன்சிடென்ட்டுக்கு வந்ததில் ஒரு 4-5 பேர் இறந்துட்டாங்களா அப்படின்ட்டு. சரி, நான் என்ன நினச்சேன், ஓகே கூட்ட நெரிசலில் 2-3 பேர் இறந்துருப்பாங்க போல் அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஒரு 20 பேருக்கு மேலே போகுது அப்படின்னு நியூஸில் சொல்கிறாங்க. அப்படின்னு எனக்கு அந்த ஆங்ஸைட்டி மாதிரி ஃபீல் ஆகிருந்துச்சு. என்னடா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் ஐ திங்க் ஒரு 6-7 மணி பக்கம்னு நினைக்கிறேன், 7-8 மணி பக்கம் நான் திருவண்ணாமலையில் இருக்கேன். அந்த டைமில் எனக்கு ஃபோன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 30+ வந்துருச்சு அப்படின்றப்போ எனக்கு அது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுனே தெரியல. மோர் ஓவர் விஜய் அண்ணா இது எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்படின்றத நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். விஜய் அண்ணா பார்க்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, சே நான் விஜய் அண்ணாவை தானே இப்போ எப்படி இருந்திருக்கோம், நம்மளை பார்க்க வந்ததில் ஒரு 41 பேர் செத்துட்டாங்களே, இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், மற்ற எதிர்கட்சிலாம் நம்மளை வந்து பேசுறது 2வது பட்சம், அது அப்புறமேட்டு இருந்துட்டு போட்டோம். பட் ஆஸ் அ பர்சனாக நமக்கு தெரியுது இல்லை விஜய் அண்ணா எந்த அளவுக்கு ஒரு டவுன் டு எர்த், ஒரு கைண்ட் ஹார்ட்டடான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் யூ ஆர் அ ஃபேன், நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இல்லை எனக்கு விஜய் பிடிக்காதுன்னு பேசுகிற ஆள்லாம் வந்து கீழே கமெண்ட்ல எப்படி கழிவு தான் போறீங்க. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் நான் விசில் சின்னம் கொடுத்துருக்காங்கன்னு போட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு கீழே வந்துட்டு அப்படி கட்டாலும் திட்டுறேன். சரி ஓகே வாட் எவர், அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி போகிறது கிடையாது. பட் ஸ்டில் நான் அஸ் அ ஃபேனாக இருந்தவன் எப்போ வந்து விஜயனாவோ என் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி நான் கன்சிடர் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அந்த மொமெண்ட்டில் நான் அதை ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவரை நான் நேரில் பார்த்தது கிடையாது, அவர்கிட்ட நான் பேசுனது கிடையாது. எங்களுக்குள்ள ஃபிசிக்கல் நாங்கள் 2 பேரும் நேருக்கு நேராக மீட் பண்ணிக்கிட்டது எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை வருதுன்ற டைமில் அதை நான் வந்து போட்டு மண்டையில் உருட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்றது இட்ஸ் மேட் மீ ரியலைஸ் தட் எனக்கு வந்து அவர் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றது. ஓகே, அது என் வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நான் வீட்டில் கார் ஓட்டிட்டு திரும்ப வரும்போது ஃபோன் வருது, இந்த எதையும் யோசிக்காமல் ஒழுங்காக ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு ஜாலியாவா மைண்டில் இதெல்லாம் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காது அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரியே நான் வீட்டுக்கு வந்து எனக்கு அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரதுக்கு ஒரு 2-3 நாள் பக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் நான் யோசிச்சு பார்ப்பேன், நமக்கே இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, விஜய் அண்ணாக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். என்ன இருந்தாலும் நம்மளை பார்க்க வந்ததில் ஒரு 41 பேர் சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, வயசானவங்களா இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நான் ஏதோ ஒரு விஜயோட ஷூஸில் இருந்துட்டு நான் வந்து என்ன கன்சிடர் பண்ணிட்டு இருந்தேன். பட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச முடியாது. எனக்கு அதில் எந்த ஸ்டேக்ஸும் கிடையாது. கோர்ட் தான் இதுக்கப்புறம் பிட் பேச போகுது. பார்ப்போம் அது யார் தப்பு இருக்குது, என்ன நடந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் கோர்ட் சொல்லட்டும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் பெருசாக அதுக்கப்புறம் எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு நான் எதிர்பார்த்தேன். ஜனநாயகன் படம் ரிலீஸ் டைம் அப்போ எப்படியும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு
பிளான் வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஷோ தவிர வேறு எந்த ஷோவும் இனிஷியலாக பார்க்க வேணாம். ஏன்னா எப்படியும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு 1-2 சீனை தூக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷோலேயே அந்த சீன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் டிக்கெட்ஸ்லாம் தேடிட்டு இருந்தேன். கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைக்கலடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா படம் கேன்சல் ஆனபோது ஃபர்ஸ்ட் எனக்கு இனிஷியலாக அந்த தான் இருந்துச்சு. என்ன அட் த மொமெண்ட் நல்ல வேலை என்னோட காசு ஒரு 200-300 ரூபா கையை விட்டு போகல அப்படின்ற ஒரு இது இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகல அப்படின்ற ஒரு வருத்தமும் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேசஸ் நான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். கோர்ட்டுக்கு போனதாக இருக்கட்டும். 23ஆம் தேதி ஓகே எப்படியும் ரிசல்ட் வந்துடும். என்னதான் 23ஆம் தேதி ரிசல்ட் வந்தாலும் ஒரு 2-3 நாள் கேப் எடுத்துட்டா கூட ஒரு 25-26 படம் ரிலீஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன். பட் இப்போ என்னடானா 27 தான் நாங்கள் ரிசல்ட் என்னன்றதை சொல்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ரிசல்ட்னு எடுத்துட்டா 3 பாசிபிள் கேசஸ் இருக்குது. ஒன்று ஓகே எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒழுங்காக படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அதுக்கு சென்சார் போர்டு திரும்ப சுப்ரீம் கோர்ட் போகலாம். அப்படி இல்லைனா ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரிவிஷன் கமிஷனுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் மூணாவதா இல்லைப்பா படத்தில் உண்மையிலேயே பிரச்சனை இருக்கும் போல இருக்குது, இந்த படத்தை நீங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டு ரிலீஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்துட்டு இந்த படத்தை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண வேணா, சென்சார் போர்டு என்ன முடிவு எடுக்குதோ அதோட நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்பயும் எப்படியும் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து கேஸ் போடுவாங்க. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு பின்னடைவு தானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வாட் எவர் 27th என்ன அப்படின்றது தெரியும். இந்த 3 சினாரியோஸ்ல தான் ஏதோ ஒரு சினாரியோ வரப்போகுது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். என்ன வரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ எதுக்கு ப்ரோ இந்த வீடியோ, அது இந்த ராத்திரி 3-3:15 எடுத்துருக்கீங்க அப்படின்னு யாராச்சும் யோசிக்கிறீங்க அப்படின்னா, யார்ட்டையாச்சும் புலம்பணும்னு தோணுச்சு. யார்கிட்ட புலம்பணும்னு தெரியல. ஏன்னா மண்டைக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்குது, தேவையில்லாத விஷயங்கள்லாம். அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொட்டிட்டோன்னு வைங்க, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ புலம்பிட்டல இப்போ போய் உடனே தூங்கிறேன்லாம் நினைக்காதீங்க. இதை சொல்லியிருந்துருக்கலாமா அதை சொல்லியிருந்துருக்கலாமா 1008 விஷயத்தை மண்டையில் போட்டு உருட்டிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஆஸ் யூஷுவல் எப்போ தூங்குறேன்னு தெரியாது, தூங்கிடுவேன். காலையில் ஒரு 7-8 மணி ஆகும். வீட்டில் இருந்துட்டு ஃபோன் வரும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து ஃபோன் வரும், வாடா டீ குடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியது தான். நாள் நகர்ந்துட்டு போயிட்டு தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் எப்பயும் சொல்கிறேன், இந்த வீடியோ எந்த ஒரு கட்சியை சார்ந்து எந்த ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணியோ இல்லை எந்த ஒரு கட்சியை அப்போஸ் பண்ணியோ நான் போட கிடையாது. புலம்பணும்னு தோணுச்சு புலம்பியிருக்கேன். தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இங்கே வந்து கமெண்ட் அடிக்காதீங்கப்பா.